நேபாளத்தின் ராசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. திபெத் பகுதியில் இருந்து பாய்ந்த பெரும் வெள்ளம் பகோடே ஹோசி ஆற்றில் பெரும் நீர்ப்பெருக்கை ஏற்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளத்தில் வீடுகள், சாலைகள் மற்றும் பல பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. குறிப்பாக ராசுவா எல்லை பகுதியில் முக்கியமான சாலை பகுதிகளும் பல பாலங்களும் சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளம் காரணமாக பல பகுதிகளுக்கான போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நீர் அதிகமாக இருப்பதனால் மீட்பு ஹெலிகாப்டர்களால் சில பகுதிகளில் தரையிறங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நேபாள ராணுவம், காவல்துறை மற்றும் மீட்பு குழுவினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட பின்னரே தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு அந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.